அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். அம்மாவுடைய இந்த வீட்டில் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே நைட்டு. அப்புறமா இந்த வீடை விட்டு காலி பண்ணுறாங்க. எப்போவுமே அங்கே நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது அது 1 மாதமாக இருக்கிறோமோ 6 மாதமாக இருக்கோமோ 1 வருஷமாக இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு காலி பண்ண போகும்போது நம்ம மனசு ரொம்ப வலிக்கும். அதனாலே நான் எந்த வாடகை வீட்லேயுமே என்னுடைய லவ் வைக்கிறதே இல்லை. ஏன்னா நான் நிறைய வீட்டில் அந்த வீடு ஐயோ நம்ம வீடு நம்ம டெக்கரேஷன் பண்ணி அழகாக வச்சுக்கணுன்ட்டு நான் முயற்சி பண்ணி நான் கஷ்டப்பட்டது தான் ரொம்ப அதிகம். அது நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வீடு காலி பண்ணி நான் சொன்ன டக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு அதுக்கு ஒரு காசு செலவு பண்ணி அது போகும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நான் கூட யோசிப்பேன், எங்க அப்பா அம்மா ஒரு சொந்த வீடு வச்சிருக்க கூடாதா அப்படின்ட்டு. என்ன பண்றது, அவங்க அதை வைக்காம விட்டுட்டாங்க. என்ன சார், கலரு தோட்டத்துல நீ போய் இரு, சரியா? சரி அம்மா, எப்படிமா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. நாளைக்கு வீடு காலி பண்ண போறீங்க. ஆமா, எப்பவுமே ஆண்டவர் பெஸ்ட் தான் கொடுப்பாரு. என்னம்மா, இப்ப அம்மா போற வீடு நல்ல பெரிய வீடு. வீடு நல்லா இருக்கு. சவுண்டா பேசுங்க, அது ஒண்ணு ஓடுது. சரி சரி பேசு, டக்குன்னு பேசுங்க. என்னோட மெமரியே கொஞ்சம் தான் இருக்கு. நாங்க இங்க இருந்து காலி பண்ணி போறோமா, கொஞ்சம் பக்கத்துல தான் வீடு. நல்லா தான் இருக்காது. ஆண்டவர் சித்தம் எது. ஒருத்தவங்க கேட்டாங்க, என்ன நீங்க அடிக்கடி வீடு காலி பண்றீங்க கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? அதுக்கு பதில் என்னன்னா, ஓனருங்க சரியில்லை. அதனாலதான் இப்படி ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கு. தலையெழுத்து. என் மருமக சிரிக்கிறாங்க, பெரிய மருமக. ஓனருங்க அவங்களுக்கு பிடிச்சா பிடிக்கும், போயிடுவான். அப்புறமா பிடிக்காது, உடனே என்ன பண்ணுவாங்க, காலி பண்ணுங்கன்ட்டுவாங்க. அதுக்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லும். கடவுள் ஒருத்தர் இருக்கால, பாத்துக்கினே இருப்பான். மேல இருக்காரு ஜீசஸ். 3 எங்க 3 காணும். மேல இருக்கிறாரு ஜீசஸ். கடவுளுக்கு தெரியும் யார் நல்லவங்க கெட்டவங்க. அது என்னன்னா, ஒருத்தங்க நீங்க போற வீடெல்லாம் காலி பண்றீங்களா, அதனால என்ன பிரச்சனை? நாங்க லாஸ்ட் வீடு வந்து எதுக்கு காலி பண்ணோம்? சில பேர் வாடகைலாம் நீங்க ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறீங்களா, அதனால காலி பண்றீங்களா கேக்குறாங்க. அது அந்த வீட்டுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாயிடுச்சு. அப்ப கால் வந்துச்சு, ஆமா, அங்க கரையா வந்துச்சு, அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் விட்டுருங்க, வேற என்ன சொல்றது. சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நிரந்தரம் கிடையாது எந்த இடமுமே. வாடகை வீடு வச்சிருந்தா நம்ம இப்படி சீரழினும் கஷ்டப்படணும்னா இருக்கு. ஒரு வயசானவங்கள இப்படி உடனே போங்கன்னு சொல்லக்கூடாது. நான் நினைச்சேன் 2 வருஷமாவது இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன். அவங்க வந்து 6 மாசத்துல காலி பண்ண. சத்தமா பேசுங்க, அப்பதான் கேக்குது. 6 மாசத்துல காலி பண்ண சொல்லிட்டாங்க. சரி, அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. வர 5000 ரூபாய் செலவு பண்ணி வந்தேன். டிபாசிட் 25,000 கொடுத்தேன். அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல. அவங்களை இன்னும் என்னத்தை பெருசா தேடுறாங்கன்னு தெரியல. அவங்க சொல்றது என்ன செய்வாங்க, இங்க வந்து கேபி விளையாடக்கூடாது, இங்க வந்து யாரும் உட்காரக்கூடாது, நீங்க 40 பேர்னா கூட இதோ இந்த வீட்டுக்குள்ள இருந்துக்கோங்க, இப்படி பேசுறாங்க. இதெல்லாம் ரொம்ப, இது 10க்கு 10 தான் ரூம்பு. இங்க கிச்சன் இருக்கு. அதாவது இப்படி பேசும்போது நம்ம என்ன சொல்லனே தெரியல. அதாவது நீங்கெல்லாம் மனுஷங்க தானா, இல்லைன்னா பூலோகத்துல தான் இருக்கீங்களா அப்படின்னு நமக்கு தோடும். ஆனாலும் என்கிட்ட இப்போ ஆண்டவர் பேசுற ஒரே வசனம், நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு நம்ம காத்துக்கொண்டே இருக்கணும். இந்த பூமி நமக்கு நிரந்தரம் இல்லை. நம்ம வந்து இந்த பூமியில நிரந்தரமா இருக்க போறது இல்லை. நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்துல தான். நம்ம இங்க வீடு வாசல் இல்லாம எது இல்லாம இருக்கலாம். ஆனா நமக்கான ஒரு நித்திய வீடு, தங்கத்திலே ஆன ரோடு ஏஸ்பா எனக்காக வச்சிருப்பாரு. அதுதான் எனக்கு தோணும். இந்த ரூம்குள்ளே இருந்துக்கோங்க. நான் சொன்னேன், அவங்க சொல்றாங்க கேபி வந்தா எங்க டாய்ஸ் எல்லாம் போட்டாங்க. எப்படி அவங்க அதிகமா வரமாட்டாங்க, ஜோசப் இவாஞ்சல் பாப்பா வரவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க புத்தி தெரியும். அவங்க அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட வச்சாங்க, தப்பா பேசினாங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு முடியாது. வந்து ஒரே மாசத்துல 500 ரூபாய் வாடகை ஏத்துனாங்க. ஓகேவா, ஏத்திட்டு இப்போ 6 மாசம் தான் ஆகுது. இப்போ காலி பண்ண சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னேன், நீங்க இப்படி 6 மாசத்துல காலி பண்ணணும் சொல்றதுதான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன்ல, எனக்கு அது தேவையில்லாத செலவு தானே அப்படி சொன்னேன் நான். என்னத்த சொல்லுங்க, பாருங்க, நல்லவங்களா இருக்கணுங்க. எல்லாருமே மனுஷங்க வந்து நல்லவங்களா இருக்குதுனா தான் நம்ம வந்து இந்த சர்வே பண்ண முடியுங்க. பாருங்க வசனம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாக்குவாதம் ஆச்சு. நான் போய் சர்ச்சில் போய் ரொம்ப அழுதேன்.
20,000 தான் அட்வான்ஸ் அந்த வீட்டில் சொன்னாங்க. ஆனால் அவங்க 30,000 ரூபாய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணனே தெரில. நாங்கள் போய் அழுதோம். அப்புறமா அப்பா ஒரு இடத்துல கடன் வாங்கினாரு, ஓனர்கிட்ட வாங்கினாரு, மாதம் மாதம் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி. அப்புறமா இன்னொரு 10,000 ரெடி பண்ணார். அப்படி தான் வந்து போச்சு. இது பாத்ரூம். அப்புறமா வீடு பெயிண்டிங்கெல்லாம் அப்படியே சூப்பராக தான் இருக்குது. ஆனால் அவங்க காசு பிடிப்பேன் பெயிண்ட் அடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இது எந்த லாஜிக்குன்னு தெரில. ஏன்னா அவங்க வயசானவங்க தான், ஒன்றுமே பண்ணல. அக்ரிமெண்ட் போட்டு தாங்கன்ட்டு நாங்கள் கெஞ்சினோம். அவங்க அக்ரிமெண்ட்டே போட்டு தரல. எவ்வளோ கெஞ்சினோம், அக்ரிமெண்ட் போட்டே தரல அவங்க. எல்லாருமே இந்த ட்ரெஸ்லேயே வரேன்னு நினைப்பீங்க. ஏன்னா இந்த ட்ரெஸ் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்ருக்கேன். நான் தைச்ச ட்ரெஸ். அது மாதிரி இது 10க்கு 10 ரூம் தான். இப்போதான் எங்கள் அக்கா வந்துட்டு போனாங்க. எங்கள் அபி அக்கா பெரிய நாத்தனார் சாமோட போயிருக்கிறாங்க. அதனால அம்மா இப்போ போகிற வீடு வந்து ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சன் இருக்குது. வீடு சூப்பராக இருக்குது. நாங்கள் விசாரித்தோம் ஹவுஸ் ஓனர் பற்றி. ரொம்ப நல்லவங்க சொன்னாங்க. பயமாக இருக்குன்னு. அதுக்கு தான் நம்ம ஜபம் பண்ணணும். அதெல்லாம் ஏஸ்பா தான் மாற்றி போடுவார். உன் வீட்டுக்குள்ள ஜபத்தை அதிகரிங்க. ஜபம் பண்ணுமா ஏஸ்பா கிட்ட. இந்த வீடு வந்து அப்பா எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் வேண்டியப்பட்ட அண்ணா தான் வந்து பார்த்தாங்க. அது எப்படின்னா எங்கள் பழைய ஹவுஸ் ஓனர் அண்ணா தான் பார்த்தாங்க. அப்போ பாருங்கள் நாங்கள் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கோன்ட்டு. அண்ணா தான் பார்த்து சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ அண்ணா. அவர் வீடியோ பார்ப்பாரா தெரில. சத்யவேல் அண்ணா தானே சொன்னாங்க. அண்ணாக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்.